ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிசாஸ் கிச்சன். இன்றைக்கு நாங்கள் நிலக்கடலை கச்சானில இருந்து ஒரு பர்பி என்று செய்வோம். கச்சான் அல்வா வேறு மாதிரி செய்வோம். இதை இடிக்காமலுக்கு இன்றைக்கு இதை இடித்து தூளாக்கி நான் செய்ய போகிறேன். பர்பி கச்சானில நிலக்கடலை பர்பி செய்வோம். இதுக்கு நான் நிலக்கடலை ஒரு சுண்டு எடுத்திருக்கிறேன். வறுத்து துப்புரவு செய்தது, வறுத்து தோல் நீக்கிய நிலக்கடலை. இதை நாங்கள் அரைச்சு கொள்வோம். கன நேரம் அரைக்காதீங்க, ஒரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் சுத்தவே அது அரைப்பட்டுடும். பாருங்க, அரைப்பட்டுட்டு நல்லா அரைச்சிங்கன்னா அப்படியே பிறகு எண்ணெயா வராமலுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். அப்படியே அரைச்சு எடுத்திருக்கிறேன். ஒரு சுண்டு எடுத்திருக்கிறேன், அளக்கிற எண்ணெயால ஒரு சுண்டு. அதே இதுக்கு 3/4 சுண்டு சுகர் எடுத்திருக்கிறேன். நீங்க சீனி பாவிக்காட்டி சர்க்கரை பாவிக்கலாம், கருப்பு பாவிக்கலாம், உங்களுக்கு விருப்பமானதை நீங்க பாவிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் சீனியில பானி காய்ச்ச அப்புறம் தண்ணி ஊத்தாமலுக்கு அப்படியே சீனிய கொஞ்ச நேரம் வறுத்தண்டு வரைக்க சீனி உருகத்துவாங்க. உருகி ஒரு லைட் ப்ரௌன் வரைக்க நாங்க இதை சேர்க்கணும். கன நேரம் விட்டீங்கன்னா சீனி அப்படியே கருப்பா வந்துடும். சீனி கருக்குறதுன்னு சொல்றது அதுகளுக்கெல்லாம் கருக்குறது. அப்படி நாங்க செய்தோம்டா இது கைக்கும். அதால அப்படியே நாங்க கொஞ்ச நேரம் சீனியை அப்படியே தனியாக போட்டு வைப்போமே தேக்க. ஸ்டவ் ஸ்லிம்ல வச்சு கொள்ளுங்க. ஆக கூட்டி வைக்காதீங்க, உடனே எரிஞ்ச மாதிரி வந்துடும். ஸ்லோவில் வச்சு போட்டு செய்யுங்க. கொஞ்ச நேரம் இப்படி வறுத்துட்டு வரைக்க சீனி தானா உருவத்துவாங்க. இங்க பாருங்க, ஒரு லைட் ப்ரௌனா வந்துருக்குது. சீனி முழுக்க கரைஞ்சு இந்த கலருக்கு வரும். இதை நாங்க தொடர்ந்து வறுத்த இதண்டி இருந்த மாதிரி இருந்தா கலர் மாறி நல்ல கருப்பா எல்லாம் வந்துடும். அப்படி செய்யாமலுக்கு இந்த லைட் ப்ரௌனா வரைக்கே கடலை கச்சா நிலக்கடலை மாந்த நாங்க அரைச்ச அந்த மாவை கொட்டி அப்படியே கிளறுங்க. நெருப்பை செடியா குறைச்சு கொள்ளுங்க. ஏனண்டா எரிய துவங்குற மாதிரி வரும், கருப்பா எல்லாம் கீழால வர துவங்கும். அப்ப நிறம் மாறிடும். அந்த நிறம் மாற்றம் இல்லாம இருக்கணும்டா நீங்க நெருப்ப சிலிண்டர்ல வச்சு போட்டு அப்படியே தண்ணுங்க. முழு கடலை மாவும் கச்சான் மாவும் அதுல சுகர்ல அப்படியே பிறண்டு முழுக்க அப்படியே குழைஞ்சண்டு வர அந்த டைம் நாங்க இறக்கலாம். இங்கால எண்ணெய் தடவி ஒரு தட்டு வச்சு கொள்ளுங்க. உருட்டுறதுக்கு உருட்டுக்கட்டையிலையும் எண்ணெயை தடவி வச்சு கொள்ளுங்க. உடனடியா உருட்டி வெட்டணும். அந்த உடனே இறுகும் இது. ஆகவே என்ன செய்யும், பிறகு முறிய துவங்கும், மொழிய வெட்டிலாம் போயிடும். பாருங்க, உடனே இறக்கி போட்டு உடனே நாங்க எங்களுக்கு தேவையான இதெல்லாம் உருட்டிட்டு உடனே நாங்க வெட்டி கொள்ளணும். பாருங்க, அந்த அதுல உள்ளதை நான் எடுக்கவே அது கஷ்டமா இருக்குது. அவ்வளவு தூரத்துக்கு கெதியா இறுக்கிட்டுது. இப்ப நான் உருட்ட போறேன். உருட்டுக்கட்டையால உருட்டிட்டு எங்களுக்கு தேவையான டிசைனில் உடனடியாகவே நாங்கள் வெட்டி எடுக்கணும். நல்ல சுவையாக இருந்தது. கச்சான் சுகரும் சேர்ந்து டேஸ்ட் தானே, நல்ல சுவையாக இருந்தது. அப்படியே நான் எனக்கு தேவையான வடிவத்தில் வெட்டிக்க முழுக்க வெட்டி முடிக்கல, கொஞ்சம் உடையத்து வந்துட்டு ஓரளவு வெட்டிட்டேன். இங்கே பாருங்க, அழகான கச்சான் நிலக்கடலை பர்பி என்ன சுவையாக இருக்குது. எத்தனை மாதம் போனாலும் கெட்டு போகாது. அப்படியே நாங்கள் வச்சு சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கு நல்ல போசாக்கானது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கடலை பர்பி பிடிச்சிருக்கா? கச்சான் பர்பி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, அதோட இனியும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.